லிட்டில் ஸ்டார் கிட்ஸ். ஒரு ஊர்ல ஒரு பேக்கரி இருந்தது. அந்த பேக்கரிக்கு வெளியே ஒரு நாய் எப்போதுமே காத்துக்கிட்டே இருக்குமா. அந்த நாய் கடையை பூட்டும் போது அந்த பேக்கரிக்குள்ள போய் தினமும் ஒரு பண்ணை திருடிட்டு ஓடிருமா. அந்த பேக்கரி ஓனர் எவ்வளோ அடிச்சும் அந்த நாய் இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இந்த நாய்க்கு வேற வேலையே இல்லை போல. இன்னைக்கு பேக்கரி வாசல்ல வந்து நின்றுச்சு. இன்னைக்கு வா பேக்கரிக்குள்ள உன் காலை உடைக்கிறேன். எவ்வளோ கொஞ்சம் கேட்காத அந்த நாய் எப்பயும் போல வந்து அந்த கடையில பண்ணை திருடிட்டு ஓடி போயிடுச்சுங்க. இதை பார்த்த உரிமையாளர் கோவம் அடைஞ்சு, சரி இந்த நாய் அப்படி எங்க தான் போகுது, பின் தொடர்ந்து பார்க்கலான்ட்டு முடிவு செஞ்சாருங்க. அப்போது அந்த நாய் பேக்கரியை விட்டு வெளியே ஓடி ரொம்ப தூரம் போச்சு. உரிமையாளரும் பின்தொடர்ந்து சென்றே இருந்தாரு. கடைசியா அந்த நாய் ரொம்ப தூரத்தை கடந்து ஒரு பாலத்துக்கு கீழே வந்து அந்த பண்ணை கீழே வச்சுட்டு நடந்து போயிடுச்சு. அதை பார்த்து உரிமையாளர், என்ன இந்த நாய் இவ்வளவு தூரம் ஓடி இருந்து இந்த பண்ணை கீழே போட்டு போகுது, அது குட்டியருக்குல கொடுக்கும்னு நினைச்சேன். ஐயோ அப்பா, முடியலையே, ஐயோ அந்த பண்ணை சாப்பிடவா, ரொம்ப பசி. ஐயோ அந்த அந்த நாய் இந்த பெரியவருக்கா பண்ணை கொண்டு வந்துச்சு. இது தெரியாம அந்த நாயை அடிச்சிட்டோமே. இந்த பெரியவருக்கு நம்மால முடிஞ்ச உதவியை எப்படியாவது பண்ணியே ஆகணும். மிகவும் கவலையடைந்த பேக்கரி உரிமையாளர் மறுநாள் நம்மால் முயன்ற உதவியை நாமே செய்யலாம் என முடிவு எடுத்து அந்த பெரியவருக்கு உணவு எடுத்து கொண்டு சென்றார். வெளியே வந்து பார்த்தால் அந்த நாய் மிகுந்த கவலையுடன் வெளியே நின்று கொண்டு இருந்தது. கவலைப்படாதே, இன்று நானே அந்த பெரியவருக்கு உணவு கொடுத்து வந்து உன்னை சந்திக்கிறேன். இதோ இங்க ஒரு பெரியவர் வருகிறார், அவரிடம் கேட்டு பார்ப்போம். ஐயா, இங்க ஒரு பெரியவர் கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தாரு, அவரை நீங்க பாத்தீங்களா? ஐயோ அவரா? அவர் நேத்தே இறந்துட்டாருப்பா. அவருக்கு குடும்பம் எதுவும் இல்லை. தினமும் ஒரு பண்ணு மட்டும் சாப்பிடுவார்ப்பா. யாரோ கொடுப்பாங்க போல, யார் கொடுக்குறாங்கன்னு தெரியல. அதை மட்டும்தான்ப்பா சாப்பிடுவாரு, வேற சாப்பாடு அவருக்கு கிடையாதுப்பா. நேற்று ரொம்ப முடியாம இருந்தாரு, இறந்துட்டாருப்பா. அந்த நாளையில இருந்து அந்த பேக்கரி உரிமையாளர் தினமும் ஏழைகளுக்கு பண்ணை இலவசமாக வழங்குவார். அந்த பெரியவர் இறந்த பிறகு அந்த நாய் பேக்கரிக்குள் சென்று பண்ணை திருடுவதில்லை. தினமும் வந்து கதவின் முன் அமைதியாக உட்கார்ந்து கொண்டே இருந்தது. கருணை எப்போதும் மனிதர்களிடமிருந்துதான் வர வேண்டும் என்பது இல்லை. சில நேரம் விலங்குகளும் மனிதத்துவம் கற்றுக் கொடுக்கும். சரி குழந்தைகளே, உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. மீண்டும் ஒரு வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.